பொலிட்டிக்கல் லைன்ல ரொம்ப முக்கியமா அதிக அளவுல இப்ப பேசப்படுற ஒரு விஷயம், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கூட்டணின்னு இருக்குல்ல, அது உடையுமா இல்ல இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. சோ நம்மளுக்கே தெரியும், அமித்ஷா அவர்கள் ஒரு ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல என்டிஏ கூட்டணியில ஆட்சி அமையும் அப்படிங்கிறாரு. அதிமுகவினுடைய தலைமை யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய அதிமுக தலைமையில தான். பட் இந்த பர்சன் அப்படிங்கறத எடப்பாடியை வந்து மென்ஷன் பண்ணாம இருக்காரு. சோ அந்த ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய இம்பாக்ட இந்த அரசியல் வட்டாரத்துல கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது சீரியஸா நம்மளுக்கே தெரியல. அண்ட் முக்கியமா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஸ்கெட்ச் போட்டு யோசிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இந்த கூட்டணியை சேர்ந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு, நீங்க ரெண்டு பேரும் கூட்டணியில தான் இருக்கீங்க, நீங்க சேரதான் போறீங்க அப்படிங்கறது அகைன் அண்ட் அகைன் அழுத்தி திமுக சொன்னாங்க. அப்போல இருந்தே சொன்னாங்க. நம்மளுமே நினைச்சோம், இல்லவே இல்ல, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்ன எடப்பாடியார் ஒரு நாள் அங்க போறாரு. போயிட்டு ஸ்டேஜ்ல கைய வந்து அமித்ஷா அவர்கள் தூக்கி எங்களுடைய கூட்டணிப்பா அப்படின்னு சொல்லி நிக்கும் போது எல்லாரும் அன்னைக்கே நாங்க சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி நின்னாங்க. அகைன் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு விசல் வருமா அப்படிங்கிறதுதான் திமுக அன்றிலிருந்து இருந்து இன்று வரையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். எதிர்பார்த்த மாதிரி அமித்ஷாவுடைய ஒரு வார்த்தைகளும் இருக்க, திமுகவை திரும்பவும் அதிமுக ஐயோ இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்களே அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒண்ணுமே பேச முடியாத வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை தள்ளப்பட்டிருக்காங்க. எஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க எல்லாம் வந்துட்டு என்ன உங்களுடைய கட்சியை அடமானம் வச்சுட்டு போயிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்டா எடுத்ததுதான் முருக பக்தர்களுடைய ஒரு மாநாடு. சோ அங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய முக்கிய ஆட்களையே வந்து குறை சொல்லும் வகையில பேசின ஸ்பீச் என்ன ஆகுது அப்படின்னா வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருது. அதுலயும் அதிமுக ஆட்கள், முக்கியமான ஆட்கள் அதே ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உங்க ஆட்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கட்சியை அடமானம் வச்சுட்டீங்களா? மரியாதை இல்லையா? மானம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு திமுக அகைன் அகைன் நிறைய கேள்விகளை கேக்குது. இதோட இம்பாக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அதிமுகவுல இருக்கிறவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. சோ பாஜக அதிமுக ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசலும் வர கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. நினைச்சதை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு பேரின்பத்துல திமுக இப்ப இருக்காங்க அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய குரலுக்கு அப்புறம் தெளிவா தெரியுது. இதே மாதிரி இப்போ ஆட்சிக்கு விஜய் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாலும், இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வர்றது, அதிமுக கூட இப்போ பாஜக இல்ல அப்படின்னா மோஸ்ட்லி விஜய் அவர்கள் இவங்க கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சோ தனிச்சுதான் நாங்க போட்டிடுறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாலும், அதிமுகவும் டிவிகேவும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் பலரின் கருத்தாகவும் அங்க கருதப்பட்டு இருக்கு. பிகாஸ் இப்ப பாஜக இவங்கள விட முடியாது, இவங்க ரெண்டு பேரும் இவங்கள விட முடியாது, இவங்கள விட்டா அவங்களும் விட முடியாது, ரெண்டு பேரும் விட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. இதையும் தாண்டி புகைச்சல் அதிகமாயிட்டு இருக்கிற உறுப்பினர்கள்ல இருந்து, இருக்கிற அமைச்சர்கள்ல இருந்து, இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி வேற மாதிரி போனாங்கன்னா மேபி பாஜக பிச்சுக்க சான்ஸ் இருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் கண்டென்ட்டா எங்களுக்கு மாறினாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், சான்சஸ் இருக்கு. மேபி என்ன வேணா நடக்கலாம், நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போதே இப்ப இவங்க கூட்டணியை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப மீதம் இருக்கிற ஒரு கேள்விகள்லாம் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இவங்களுடைய கூட்டணி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக எந்த அளவுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அதே கேள்விய திமுகவை நோக்கி பாஜகவோ இல்ல அதிமுகவோ இல்ல டிவிகேவோ இல்லைன்னா வந்து நாம் தமிழர் கட்சியோ யாரோ ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா நீங்க எங்க மூஞ்ச வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்நோக்கு கேள்விகள் திரும்பவும் அகேன்ஸ்டா திமுகவை நோக்கி வந்துட்டு இருக்கு. சோ திமுகவுல கூட்டணி கட்சிகள் இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா அங்க திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அவங்களுடைய கூட்டணியை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கம்மு ஓட்டுறதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இருந்தாலும் உள்ள உட்கட்சி பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கு. சோ அதுல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதுல கம்யூனிஸ்டும் வந்து என்ன சொல்றாங்க, இப்ப ஆளும் கட்சியா அவங்க இருந்தாலும் அதிருப்தி தான், எங்களுக்கு தொகுதிகள் இன்னும் அதிகமா வேணும் அப்படிங்கறத நாங்க கேட்போம் அப்படின்றத ஸ்ட்ராங்கா இவங்களுடைய கட்சி கோட்பாடுகளோட இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆஸ் லைக் நான் வந்து விசிகா வந்து ரீசெண்டா ஒரு இதுல கூட சொல்லியிருந்தாரு, மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் இல்ல எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நான் இங்க வந்து மக்களுக்கு அதை கொடுக்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு பெர்மிஷன் கிடைக்கிறது இல்ல, கொடியேற்ற விடுறது இல்ல, ஆளும் கட்சியா இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவா இருக்கு அப்படிங்கறத அவரு ஆன் ஸ்டேஜ்ல நின்று திமுகவை விமர்சனம் பண்ணும் வகையில தான் பேசினாரு. அண்ட் அதே மாதிரி காங்கிரஸும் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தொகுதி நிறைய கேட்பேன், எங்களுக்கு நிறைய வேணும் அப்படிங்கறது அவங்களும் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் வந்து இந்த மாதிரி வீடு அகற்றும் முறை இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, திமுக செய்யற விஷயங்கள் பிடிக்கலங்கிறது அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சோ உள்ள இன்டர்னலா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு தொகுதி வேணும், என்னுடைய கட்சிகளை என்னுடைய விஷயங்களை நான் வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடோட
மீதம் இருக்கிற கூட்டணி ஆட்சிகள் இருக்காங்க. சோ நீங்க எங்க கூட்டணியை சொல்றதுக்கு முன்னாடி உங்க கூட்டணியை பாருங்க அப்படிங்கறத மீதம் இருக்கிற எல்லா கட்சியும் அவங்க மேல ஒரு இன்சிஸ்ட் பண்ணதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். சோ இந்த விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா நம்ம இன்னொன்னு ரொம்ப 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 கவனமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போ வேற ஒரு கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு உள்ள குதிக்கிறாங்க அப்படின்னா திமுகவில் அபார வரவேற்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றது உண்டு. பட் அப்படியே ரியாலிட்டியா பாக்குற மாதிரி வைஷ்ணவி வந்து அவங்கள வரவேற்கிறது என்ன, நம்ம துணை முதலமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இவங்களுக்கு சால்வை போத்துறது என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கறது என்ன, அப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ வைஷ்ணவி எல்லாரும் ஒருத்தவங்க கிடையாது, 2 பேர் கிடையாது, அவங்க ஃபேமா இருக்காங்களே தவிர அவங்க விமர்சனம் பண்ணது ஆட்களே கிடையாது. வச்சு ட்ரோல் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வைஷ்ணவி மேல அப்படியே பாயிற மாதிரி இருக்கு குண்டெல்லாம். டிவிகேல இருக்கும் போது என் தலைவன் என்னுடைய அவருதான் எல்லாமே, அவர் இனிமே வந்து கட்சியில வந்துட்டாரு அப்படின்னா மக்களுக்கு விடிவு காலம் பிறந்துட போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணி தாங்க நீங்க ஃபேமஸே ஆனீங்க. மறந்துட்டீங்களா என்ன? திடீர்னு அப்படி இருந்த நீங்க இன்னைக்கு ஒரே மாசம் தான் அவங்க திமுகவுல சேர்ந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, விஜய கழுதங்கிறாங்க. இது நீங்க எப்படி எடுத்துப்பீங்க, எப்படி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சோ அவங்க சொல்றாங்க கழுத வந்து சும்மாலாம் தூக்கிட்டு எந்த வழியில போகுது, ஏதோ ஒரு வழியில போகுது, இழுத்துட்டு போற இது மாதிரி நீங்க எல்லாம் பின்னாடி அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற உறுப்பினர்களை மற்றவர்கள் எல்லாம் வந்து அவங்க குறிப்பிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன், இதுக்கப்புறம் நான் வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், 15th இருந்து தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரிவர்ஸ் மூட்ல இவங்க போட்டிருக்காங்க. சோ இதுக்காக தான் அவங்க சால்வை போத்துனாங்களா, அதுக்காக தான் அவங்களுக்கு புக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தின் உச்சத்துல பாத்தீங்க அப்படின்னா வைஷ்ணவி இருக்காங்க. சோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த கிரீடத்தை மீதம் இருக்கிறவர்கள் பார்த்தா என்ன யோசிப்பாங்க அப்படிங்கறது திமுக யோசிக்கணுமா இல்லையா? அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு வேலை பார்க்கிறோம், எவ்வளவு கட்சிக்காக உழைச்சு உயிரா தேஞ்சிட்டு இருக்கோம்ல, எங்களுக்காக நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்கும் வகையில ஒன்னொன்னா மாறுது. சோ இன்ஸ்டால ஒரு பெரிய ஆளா இருந்தா, இல்ல நல்ல ஒரு சமூக வலைதளங்கள்ல நல்ல தெரிஞ்ச முகமா இருந்தா, ஒரு பிரபலமா இருந்தா டப்புன்னு அவங்களுக்கு தூக்கி தூக்கி போஸ்டிங்க கொடுக்குறீங்களே அப்படிங்கிறது பொதுவா எல்லா கட்சிகளிலும் இருக்கிற ஒரு கோபம்குரிய ஒரு விஷயமாவும் மாறப்பட்டு இருக்கு. பிகாஸ் பாஜக கூட நம்ம பார்த்தோம்னா மீனாக்கு ஏதோ பெரிய அளவுல ஒரு மத்திய துறையில வந்து பெரிய அளவுல ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்க போறாங்கப்பா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. சோ அகைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்கவும் முடியுது, பேசவும் முடியுது. அண்ட் வைஷ்ணவியோட விஷயம் திமுக நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போன அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும், வந்தப்ப நல்லா பார்த்தாங்க, இப்ப பாரு இப்பெல்லாம் நம்ம எல்லாம் பழைய பீஸ் ஆயிட்டம் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ திமுக நடத்தி வச்சுட்டு தான் இருக்காங்க. பொலிட்டிக்கல் லைனை இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டா மக்களுடைய பிரச்சனை அவங்க எப்ப பாக்குறதுங்கிற மாதிரி மக்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு வந்து பண்ணாங்க, அண்ட் வந்து அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததுனால எந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து அவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கிடைச்சிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அகெயின் அதே மாதிரி விஷயம் ஐஐடி இன்ஸ்டிடியூட்லயும் அப்படியே உள்ளேயே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ ஃபுட் கோர்ட் வச்சிருக்கிற ஒரு நபர் அங்க என்ன பண்றாங்க, வேலை பார்க்குற ஒரு பையன் அப்படின்னு தான் சொல்லப்படுது, ரோஷன் குமார் அப்படிங்கிறவன். அவன் வந்து வட மாநில பையன், ஓகேவா? அவன் என்ன பண்றான், உள்ள அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு கட்டையை காமிச்சு மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கான். சோ இந்த பொண்ணு வந்து வேகமா கத்துனதுக்கு அப்புறம் அவன் பயந்து அங்க இருந்து கட்டையெல்லாம் போட்டுட்டு ஓடி போயிருக்கான். சோ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க கம்ப்ளைண்டோட ரைஸ் பண்றாங்க. சோ அதற்கான எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணப்பட்டு சீக்கிரமாவே அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு யாரு என்னங்கிறத சீக்கிரமா கொடுக்கணும், அவங்க தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு ஆசையாவும் இருக்கு. அது எப்படி இருந்தாண்டா இவ்வளவு விஷயம் நடக்குது, இப்படி எல்லாம் ஊடகங்கள் போட்டு போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடக்குது டெய்லி காமிக்கிறாங்க, அவங்கள போலீஸார் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? மனுஷன் தானே நீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் எரிச்சல் ஆகுது ஒரு விஷயம் நடக்கிறதும். சரி இப்பதானே முடிஞ்சிச்சு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்க்கு ஒரு 3 மாசத்துல எங்களுடைய ஆட்சி வந்து திரும்ப வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டிட்டே இருக்கிற இந்த ஒரு நேரத்துல திரும்பவும் அதே மாதிரி இஷ்யூ திரும்பவும் பக்கத்திலேயே நடந்திருக்கு அப்படின்னா என்னத்த சொல்றதுன்னு தெரியல, யார விமர்சனம் பண்றதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதாங்க அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வந்து சேம் லைக் நிறைய கேர்ள்ஸஸ்க்கு எனக்குலாம் இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் அவங்க எஃப்ஐஆர் ஊரா இந்த சென்ஸ் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, என்னை வந்து இவன் சீஸ் பண்றான், என்னை வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்றான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட கேர்ள்ஸ்க்கு பயமா இருக்கு. பிகாஸ் அவங்க ஃபேமிலியே வந்து தாக்க ஆரம்பிச்சிடறாங்க பெரிய ஆட்களா இருந்தா. ஈவன் போலீஸ் எஃப்ஐஆர் கூட அக்செப்ட் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து பாய்சன் குடிச்சு ஒரு பெரிய அளவுக்கு கேஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பண்ண அந்த விஷயத்தினால இப்போ ஊடகங்கள் மொத்தமும் அந்த கேஸ் பக்கம் திரும்பி இருக்கு. ஸோ இது ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் மா சுப்பிரமணியம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அமைச்சர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, எங்க டாக்டரை காணும், எங்க நர்ஸை காணும், என்ன யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிற கேள்வி நாங்க கேட்கணும் சார், அது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தூண்டுச்சு. அண்ட் இது வந்து
டாக்டர்ஸ் இல்ல, நர்ஸ் இல்ல, அங்க வந்து பற்றாக்குறை, அங்க வந்து நீங்க கரெக்டா ஃபில் பண்ணல, நிறைய ஆட்களுக்கு வேகன்சி இருக்கு, பட் நீங்க ஏன் ஃபில் பண்ணலங்கிற ஒரு கேள்வியையும் பாத்தீங்கன்னா அங்க அவங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் கஞ்சா போதை அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்கள் இல்லையா, இப்ப நம்மளே பாத்துட்டு இருந்தோம், கிருஷ்ணால இருந்து ஸ்ரீகாந்த்ல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள், அவங்க கொடுக்குற ஒரு வட்டாரங்கள், அவங்க கொடுக்குற ஒரு ஹிஸ்டரி, இவங்க எனக்கு கொடுத்தாங்க, அவங்க எனக்கு கொடுத்தாங்க, அது மூலியமா வாங்கினேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் கேட்கும் போது எப்படி இவங்க இவ்வளவு பரிமாறுதல் நடந்துட்டு இருக்கா? அப்ப அரசாங்கம் இதெல்லாம் கவனிக்கணும்ல. இப்ப என் வீட்டு பிரச்சனைனா நீங்க என்கிட்ட தானே கேட்பீங்க. அப்ப இங்க தமிழகம் அப்படிங்கறது அவங்களுடைய சொத்துன்னு பேசிட்டு இருக்கும் போது இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை பார்க்க வேண்டியது அவங்க தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் ரொம்ப அதிக அளவுல கேட்கப்படுது. அண்ட் இந்த இந்த விஷயம் மாதிரி அதிக அளவுல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதை வந்து ரீசெண்டா ஒரு 2 கோடி அளவுக்கு மதிப்பிலான ஒரு 2.5 கிலோ தான், அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பிராண்ட் போதைப் பொருள், அண்ட் அந்த போதைப் பொருளை வந்து கடத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல போலீஸாரை வந்து மீட்டு எடுத்துட்டு இதெல்லாம் இவங்க கிட்ட இருந்து வாங்கணும், பறிமுதல் பண்ணோம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு மாசான கோடியில இல்ல ஒரு 2 கேஜி 2.2 கேஜி சம்திங் தான், இது வந்து 2 கோடி ரூபா காசை காமிச்சு போதைப் பொருட்களை கொடுக்குறாங்களா? அதனால வந்து ஏதாவது உள்ள வந்து இன்டர்னலா என்ன என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நம்ம டெப்தா யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பரவக்கூடாது, இது வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா யார் கையில இதனுடைய குடும்பம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அரசாங்கம் உடனடியான எச்சரிக்கையும் முடிவையும் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பழக்கத்தினால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல ஊத்துக்கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊர் பக்கம் சேம் கஞ்சா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை வந்து கொலை பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பின்னாடி புதைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியல. அதெல்லாம் வந்து என்ன அப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதா? அவ்வளோ அளவுக்கு அது அப்படி இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கோரமா நடந்துக்க முடியும் அதெல்லாம் பண்ணா. அந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது வருது இல்ல, அது சுட்டுது இல்ல, அது எப்படி நிறுத்த போறோம்? எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியலையேன்ற மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லார் மனசுக்குள்ளயுமே எழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு மனசு. இதே மாதிரி ஸ்கூல் வளாகத்துல வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இதை பார்த்து என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி சார் வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன பண்றேன்னு சொல்லி கேள்வி கேட்க வந்தவரை கை காலை கட்டி வச்சு மண்ணெண்ணை ஊத்தி அவரை கொளுத்துறாங்க. அவர் வந்து வேகமா கத்த அந்த பசங்க ஓடி போயிடுறாங்க. அதுல கொஞ்சமா அவரை ரெக்கவர் பண்ணிட்டு அவரே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இது இங்க என்ன புரியவே இல்லை. இது நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆஃப் தி ஏஜ் படிக்கிற பசங்க கிட்ட நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் குடி, போதை பொருள் அப்படின்னு சொல்லி வாழ வேண்டிய வயசுல எல்லாருமே அவங்களுடைய வயசை இழந்து சந்தோஷத்தை இழந்து, ஏன் இந்த மாதிரி கேவலமான போதை ஒண்ணுதான், எனக்கு வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணாதான், இல்ல பெண்கள் கிட்ட தவறா நடந்துகிட்டாதான், இதெல்லாம் நீ தூக்கி போட்டு நீ நல்லா இருப்ப அப்படிங்கறது சாஸ்திரங்களே சொல்லுது. ஆனா இதெல்லாம் புடிச்சுக்கிட்டு தான் நான் இருப்பேன், வாழ்க்கையை வீணாக்கிப்பேன் அப்படின்னு நினைச்சா யார் கையிலையும் எதுவுமே கிடையாது. அவ்வளவு மோசமான நிலையில தமிழகம் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மலாம் ரொம்ப மோசமா டேஞ்சரான ஒரு ஜோன்ல வாழ்ந்துட்டு இருக்கோமே நினைக்கும் போதே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இனிமே வரப்போற எதிர்காலத்துல பசங்க எப்படி இருக்க போறாங்க, நம்ம பார்த்து வளர்க்குறவங்க எப்படி சூழ்நிலைகள் அவங்களை எப்படி மாத்தும்ங்கிற பயம்லாம் ஒரு பேரண்டா எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கும் நானும் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கிறத ப்ளீஸ் சீக்கிரமா இது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படிங்கிற இந்த கோரிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் திங்கிங் அபவுட் நான் இப்போ பேசின எல்லா விஷயத்தையும் பத்தியும். ஓகே, ஸோ நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.